ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 10. டாபிக் வந்து ஃப்ளவர் பஞ்சஸ். ஃபர்ஸ்ட்டு பேசிக் ஃப்ளவர் பஞ்ச் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃப்ளவர் கிளாஸில் நான் பஞ்சு ஒரே ஒரு பஞ்சு மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பைடர் போட்டுக்கோங்க. அகைன் இப்போ நம்ம முன்னோட ஃப்ளவர் பார்த்தோம்ல, திக் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ ஒரு இதுக்குள்ள திக் பண்ணணும். இப்ப இன்னொரு பஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஸ்பைரல் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க பஞ்ச் போடுறப்ப ஒரு ஃபுல் ஃப்ளவர் போட்டு அப்புறமா வந்து ஆஃப் ஃப்ளவர் தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிருந்து மேல ஒரு லைன். ஓகேங்களா? இப்ப இன்னொரு ஃப்ளவர் இதுல போடணும்னா இங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இங்க போடுற பாருங்க. திருப்பி இன்னொரு பஞ்சு ஃப்ளவர். ஆஃப் ஃப்ளவர் தான் போடணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆஃப் ஃப்ளவர் தான் போடணும், ஃபுல் ஃப்ளவர் போடக்கூடாது. அகைன் இப்ப நம்ம இங்க லீஃப் போடலாம். நான் வந்து காஃபி பீன் மாதிரி போடுறேன். இதுலயே இன்னொரு பஞ்ச் பார்க்கலாம். செகண்ட் பஞ்ச் சேம் அதே மாதிரி ஸ்பைரல். இப்போ வந்து இங்க வந்து ஃபில்லிங் பண்ணி பண்ணோம்ல, திக் பண்ணிட்டு, இப்போ வந்து திக் பண்ணாம இது எல்லாமே நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க எண்ட் பண்றேன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லிருக்கல, ஒரு ஃப்ளவர் ஆனோடனே இது மாதிரி ஆஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ இது கூட அவ்வளவுதான். பஞ்சஸ்ல நம்ம அகைன் நானும் இங்க ஸ்டார்ட் பண்றேன். நீங்க எங்க போட்டாலும் ஆஃப்ல இருந்து தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் மட்டும் தான் ஃபுல் ஃப்ளவர் வரணும். அது இந்த மிடிலோட போட்டுக்கலாம். மிடில்ல போட்டு ஃபர்ஸ்ட் இங்க போட்டு சுத்தி போடலாம். இது மாதிரி போடலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ளவர் போடலாம். இப்ப லீஃப் போடலாம். இதுக்கு இதுக்கு வந்து நம்ம டார்க் பண்ணணும். கண்டிப்பா டார்க் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து நம்ம இங்க திக் பண்ணிருக்கோம்னால நான் இங்க டிரா பண்ணல. ஓகேங்களா? டார்க் பண்ண வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் அதனால அப்படியே அவுட்லைனோட விட்டுட்டேன். ஏன்னா அதே நம்ம உள்ள திக் பண்ணிருக்கோம். இது வந்து உள்ள வந்து எம்டி ஸ்பேஸ். அதனால நம்ம கண்டிப்பா டார்க் ஃபில் கொடுத்துதான் ஆகணும். இந்த டிசைன் எல்லாமே இந்த அரபிக் டிசைன்ல ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் அந்த பஞ்சஸ் எல்லாமே இந்தோ அரபிக்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் சொன்னேன்ல, திக் பண்ணலாம். இங்க வந்து உள்ளே டார்க் வந்தனால அங்க திக் பண்ண தேவையில்ல. இது வந்து கண்டிப்பா அந்த எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்லயே அந்த கட்லயே நீங்க
ஓகேங்களா. இது மாதிரி டிக் பண்ணணும். அப்பதான் நீங்க உள்ள என்ன ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரவுண்ட், அதே இன்னொரு சர்க்கிள் இதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சர்க்கிள். ஓகேங்களா. குட்டி குட்டி ஹம்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இதை மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டிவைட் பண்ணி ஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இது இருக்கும். லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறப்ப லைட்டாக போட்டு வேணும்னா இதுக்கு ஃபிகர் லைட்டாக ஒரு ரவுண்டு போட்டு லைட்டாக இன்விசிபிள் மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான ஷேப் வேணும்னா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணக்கூடாது, திருப்பி அதே மாதிரி போடக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் அது மாதிரி போட்டு அப்புறமா வந்து நீங்கள் அந்த லைன் இல்லாமல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன் பாருங்க, சின்னதாக தான் இருக்கு. நான் ஜூம் பண்ணிருக்கேன், உங்களுக்கு போடுறப்ப பார்க்கணுன்ட்டு தான் நான் வந்து ஜூம்ல வச்சிருக்கேன். நீங்க அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நான் சின்னதாக தான் போட்டுருக்கேன். இப்போ ஹம்ஸ், அகைன் இங்க ஒரு ஸ்பைரல். நான் வந்து உங்களுக்கு 2 to 3 மாடல்ஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இன்னும் நல்லா வேறு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸில் எல்லாமே சொல்ல முடியாது. சில மாடல்ஸ் தான் நான் வந்து இது மாதிரி போடலான்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர எல்லா மாடல்ஸும் போட்டு வைக்க முடியாது. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு பஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப் நான் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி ஆஃப் தான். இந்த ஃப்ளவர் வந்து ஆஃப் தான் வரணும். வேணும்னா நீங்க லைன் போட்டுக்கோங்க, நான் லைன் போடாம போடுறேன். இப்போ நான் வந்து இங்க எவ்வளவு வருதோ அதோட எண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, தெரியுதுங்களா? இது மாதிரி தான் நீங்க வந்து எண்ட் பண்ணணும். அப்படி இங்க இடம் இல்ல இது மேலேக்கு இருக்கணும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த இது வந்து இது மேல வர மாதிரி ஒரு லுக்ல கொண்டு வாங்க, அப்பதான் அழகா இருக்கும். அதே நான் வந்து இங்க ஒரு ஸ்பைரல் போட்டு அதே மாதிரி ஒரு காம்பு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ளவரை டார்க்கன் பண்ணலாம். காஞ்ச உடனே அதை ட்ரை ஆன பிறகு நீங்க இது போடுறதுக்குள்ள ட்ரை ஆகும். அதை ட்ரை ஆன பிறகுதான் நீங்க வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு டிசைன் ஸ்மர்ஜ் ஆகாம இருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு நான் போட்டுருக்கேன். ஸோ நீங்க போடுறப்ப காய வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு ஸ்மர்ஜ் ஆகாம இருக்கும். ஈவன் ஷேடிங்கும் அவ்வளோதான். இப்போ லீஃப் போட்டுக்கலாம். இங்க போடலாமா? இங்க போடலாம். ஓகேங்களா, இங்க நான் குட்டியா ஒரு லீஃப் போடுறேன். அதே மாதிரி இங்க ஒரு குட்டியா ஒரு லீஃப். இங்க எம்டியா இருக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. ஸோ நான் வந்து இங்கேயும் குட்டியா நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு எங்க வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எம்டியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரீயா இருக்கிற இடத்துல எல்லாமே நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப அழகா இருக்கும். ஓகேங்களா, வேணும்னா ஃபுல்லா இது மாதிரி டாட் வைங்க, ஆர்எல்ஸ் இங்க மட்டும் டாட் வைங்க, இல்ல இதுலயே லீவ்ஸ் கொடுங்க. இது மாதிரி எந்த டிசைன் வேணும்னா நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது காஞ்ச உடனே நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆஃப்டர் ட்ரை ஒன்லி ஹவ் டு ஷேட்.
அதர்வைஸ் உங்களுக்கு வந்து அது ஸ்மட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுறது எனக்கு இன்னும் ட்ரை ஆகலை, பட் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நான் போட்டுன்னு இருக்கேன். டிசைன் சொல்கிறேன், லாஸ்ட் டிசைன். ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே நான் வந்து இங்க ஸ்டார்ட் பண்றேன். ஆஃப் ஃப்ளவர், இதே மாதிரி இங்க எங்க வருதுன்னு பார்த்து எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் 3 ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்ப நானு இந்த ஃப்ளவருக்குள்ள ஓகேங்களா, நான் அதை திக் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நான் இங்க ஹம்ஸ் ஓகேங்க, ஹம்ஸ் கொடுத்துட்டு வைன்ஸ். ஓகேங்களா? இங்க இழுத்து இங்க ப்ரெஷர் ஸ்லோலி, அது எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு நீங்க இப்படி இழுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அழகா இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் கொடுத்து நீங்க எந்த பக்கம் இருக்குன்ட்டு பார்த்து நீங்க இப்படி இழுத்து விட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதே டைரக்ஷன்லயே கொடுங்க. ஓகேங்களா? இப்ப இங்க லீஃப் அதுக்குள்ள காய்ட்டும் உள்ள நம்ம இன்னும் இங்க ஒர்க் பண்ணணும். காஞ்சிச்சுன்னா ஒர்க் பண்ண நல்லா இருக்கும். அதுக்குள்ள நம்ம இது லைட்டா ட்ரை ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள நம்ம இங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க ஒரு லீஃப், டார்க் பண்ணிக்கோங்க. அதே நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இங்க எனக்கு எவ்வளவு வருதோ நான் அவ்வளவுதான் போட்டிருக்கேன். அப்படின்ட்டு நான் வந்து அங்க ஸ்மர்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு லீஃப் அங்க இங்கேயும் அங்கேயும் பாதி பாதி தான் வந்திருக்கு. ஸோ நான் அதோட அங்கேயே நிறுத்துறேன். ஓகேங்களா? அது ஃபுல் பண்ணாதீங்க. அங்க இடம் இல்லை அப்படின்ட்டு அதை தேய்ச்சி விடுறது, அது மேலேயே போட்டு விடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப அவுட் லைன் கொடுங்க, டார்க் பண்ணுங்க. அது எப்படி இருக்கோ அந்த ஷேப்லயே டார்க் பண்ணுங்க. ரவுண்டா பண்ணி வந்துடாதீங்க, நல்லா இருக்காது. ஓகேங்களா? இது மைனஸ் நான் சின்னதா போட்டிருக்கேன். ஓகேங்களா? பெருசா போடல. நான் ஜூம் வச்சு உங்களுக்கு தெரியணும் அந்த டிசைன் நான் எப்படி போடான்ட்டு தான் ஜூம் பண்ணிருக்கேனே தவிர நான் வந்து உங்களுக்கு உள்ளவும் பண்ணிக்கோங்க. உள்ள பாருங்க பண்ணேன். ஓகேங்களா? இப்ப நம்ம உள்ள லைட்டா ட்ரையா இருக்கும். சோ நம்ம ஒர்க் பண்ணலாம். ஜிக்ஜாக் லைன் காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்மர்ச் ஆகாது. ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு நான் அப்படியே உங்களுக்காக போடுறேங்க. பாருங்க ஸ்மர்ச் ஆகுது. அதே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுங்க. மேம் இப்போ ட்ரை பண்ண விடுறோம், கிளைண்ட் ஹேண்ட்ல ட்ரை ஆக விடுறோம், வெயிட் பண்ணணுமா மேம்? அண்ணா நீங்க இந்த ஒர்க் போடுறீங்களா? அகை நீங்க ஃபில் தானே பண்ண போறீங்க. நீங்க இங்க ஒரு ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் அகை நீங்க கன்டினியூஷன் பண்றப்ப இது கொஞ்சம் காஞ்சிடும். ஸ்கின்ல வந்து சீக்கிரமா அப்சர்வ் ஆகும் வாட்டர். ஓகேங்களா? பேப்பர்ல வந்து அவ்வளவு சீக்கிரமா அப்சர்வ் ஆகாது. அது நீங்க ஸ்கின்ல வந்து சீக்கிரமா ட்ரை ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க இது மாதிரி ஃபுல்லா டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.